Hello friends, welcome to Banana Leaf Recipes. Banana Leaf Recipes channel subscribe பண்ணாதவங்க ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எளிமையான பொருளை வச்சு எப்படி பாத்ரூம் பைப்பை சூப்பரா க்ளீன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துட்டு இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து ஒயிட் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். வினிகர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இது எல்லாமே ஒன்று தாங்க, வேறு வேறு இல்லை. வினிகர் ஊற்றினதுக்கப்புறம் நுரைச்சி வரும், பயப்பட வேணாம். இப்போ பாருங்கள், இந்த பைப் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ உப்பு கரை படிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளை வெள்ளையன்ட்டு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு அந்த பைப்பில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. இதுக்காக வந்து நம்ம புது ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண பழைய ப்ரஷ்ஷே போதுமானது. பாருங்கள், அது அந்த வினிகர் கலவையை வச்சதுமே வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டால் அடிக்குது பாருங்கள் மேலே. இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் நல்லா இடுக்குலையும் நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்க்க தேய்க்க பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்க உப்பு கரை வந்து வந்துடும். இன்கேஸ் உப்பு கரை வரலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணல மெட்டல் ஸ்க்ரப்பர், அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும். பாருங்கள், இப்போது லைட்டாக தான் தேய்ச்சிட்ருக்கோம். பைப்பு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் பைப்போட அடிப்பகுதியிலலாம் நல்லா வந்து உப்பு கரை அதிகமாக படிஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மல்டிபர்பஸ் கிளீனர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மல்டிபர்பஸ் கிளீனர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். பாருங்கள், மல்டிபர்பஸ் கிளீனரை வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்றோம். இது வந்து நாள்பட்ட கரண்ட்றனால உங்களுக்கு வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து அந்த மல்டிபர்பஸ் கிளீனர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தேய்க்க தேய்க்க பைப் வந்து பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது. இருந்த பைப்புக்கும் இப்போ இருக்க பைப்புக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.